சாமியாருங்க, சன்னியாசிகள் வேலை வைத்து வழிபடுவது சிறப்பாக இருக்கும். ம். நீங்க அழகான முருகருடைய அழகான முகம் இருக்குது. அவங்க ஒய்ஃபோட இருக்கிற திருமண கோலம் இருக்குது. இது பாலக முருகனா இருக்கிறாரு, ராஜ அலங்கார முருகரா இத்தன அலங்காரங்கள், இத்தன விதவிதமான முருகர்கள் இருக்கும்போது, நீங்க அதெல்லாம் விட்டுட்டு ஏன் வேலை தொடணும்? என்னுடைய இது வந்து இப்ப யாராச்சும் ஏதாவது சொன்னாங்கன்னா, டக்கு டக்குன்னு எடுக்குறாங்க. ஆனால் நம் முன்னோர்கள் நல்லா வாழ்ந்திருக்காங்க. குடும்பமா வாழ்ந்திருக்காங்க. பந்த பாசங்களுடன் வாழ்ந்திருக்காங்க. கணவன் மனைவி ஐக்கியத்துடன் வாழ்ந்திருக்காங்க. இப்ப வந்து அந்த இதே இல்லை. அந்த பந்த பாசம், ம். குடும்பம், ஐக்கியம் அதெல்லாம் இல்ல. ஏன் நீங்க வந்து தேடுறது ஃபுல்லாவே வந்து மணி மைண்டட் மட்டும் தான் தேடுறீங்க. உறவு மனிதர்கள தேடவில்லை. நீங்க மனித உடலில் உள்ள கடவுளை தேடவே மாட்டேங்கிறீங்க. மிருகத்தின் உடலில் உள்ள கடவுள்களை தேட ஆரம்பிச்சுட்டீங்க. அப்போ எப்படி உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதனால அழகான முகத்துடன் அழகாக நம்மளுக்காக வடிவெடுத்து ஓடி வந்த முருகர வந்து தாமரை இதழ் வைத்து வழிபடும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாமரை பூவில் மலர்ந்தவர் இல்லையா? ம். ஆனா தாமரை பூ வைத்து அவர் வழிபடும்போது செல்வ நிலை உயர்வாக இருக்கும். வைகாசி விசேகத்தில் தாமரை வைத்து வழிபடுவது சிறப்பாக இருக்கும். ஆனா வேல் வைத்து வழிபடுவது தவிர்க்க வேண்டும். அது